நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இது துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. மக்களின் சிந்திக்க வைக்கும் அரசியல் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் தருவதற்காக நமது சேனலுக்கு வருகை புரிந்திருக்கும் நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. முதலாவதாக கேள்விகளுக்குள் செல்லலாம். ஐயா, தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் 2வது இடத்தை பிடிக்க போவது யார்? உங்களுடைய கருத்து என்ன? நிகழ்விற்கு செல்வதற்கு முன்னதாகவே ஒரு அருமையான ஒரு கேள்வி கணைகளை தொடுத்துள்ளார். அதற்கு துணிந்தனில் நேயர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அம்மா ஹேமலதா அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான ஒரு நன்றிகளை தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பானது ஒரு வரவேற்பை பெற்றுள்ள வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2ஆம் இடம் பிடிக்க போவது யார்? அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குறிக்கு சொல்ல போனா வியப்பான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இங்க முதலிடம் என்பது ஓரளவுக்கு ஸ்டேபிளா தற்போதைக்கு இருக்கிற மாதிரியான பொசிஷன் தெரியுது. ஒருவேளை இந்த கூட்டணிகள் மாறினால் காட்சிகள் மாறலாம். ஆனால் கூட்டணிகள் மாறாமல் இதே நிலை தொடர்ந்தால் ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படியே அமையறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் 2ஆம் இடம் யாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகாக பொதுமக்களிடத்திலும் அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலும் 2ஆம் இடம் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதிருச்சு. ஆனால் பொதுமக்களாகிய அவர்களே எஜமானர்கள், அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தெரியும். இருப்பினும் கூட நான் அறிந்த வகையில், எனது நிருபர்கள் கூறிய வகையில் இதுவரை 2ஆம் இடம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நேயர்களாகிய உங்களிடத்திலே அந்த கேள்விகளை வைக்கிறேன். அதற்கான பதில் நேயர்களே தருவார்கள். நல்லதையா. ஆனால் இதற்கு சாதுரியமாக பதில்களை கூறி யார் என்று தெளிவாக நீங்கள் கூறவில்லை. இது போன்ற இன்னும் பல கேள்விகளை இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க உள்ளோம். இதனை முழுமையாக பார்த்து மக்களாகிய நீங்கள் ஆதரவு தரும்படி நான் அன்பார்ந்த வேண்டுகோளாக தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கேள்வி ஐயா, நமது ஆளுநர் RN ரவி ஐயா சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது முதல் தேசிய கீதம் தொடர்பான சர்ச்சை வரை அந்த சர்ச்சை மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா போயிட்டு இருக்கு. அது அவங்க அரசியல் ரீதியா செய்யற நாடகமா இல்ல உண்மையான கருத்து வேறுபாடா? கண்டிப்பா இது அவர் என்னைக்கு ஆளுநரா பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ச்சியா இருக்கு. ஒண்ணு கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றது, இல்லைன்னா திமுகவுடைய முதலமைச்சர் சரியில்லைன்னு சொல்றது, இல்லைன்னா யாராவது மந்திரி சரியில்லைன்னு சொல்றது, இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்களை ஆளுநர் ஒரு பிஜேபியினுடைய சார்பான கட்சிக்காரர். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நேரலாகி உங்களுக்கும் தெரியும். எப்போ அவர் பதவி ஏற்றாரோ அன்றைய காலம் தொட்டதுக்கெல்லாம் குத்தம். கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. அதுபோல எங்க அவர் போனாலும் சரி, முதலமைச்சர் சரியில்லை, அமைச்சர் சரியில்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை, நாங்கள் தான் சிறப்பான ஆட்சி நடத்துகிறோம், எங்களுக்கு மத்தியில் மட்டும்தான் சிறப்பான ஆட்சி. மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தூதுவர் மட்டும்தான் அந்த ஆளுநர். இதை ஆளுநர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் மக்கள் உங்களுக்கு நிறைய தடவை உணர வச்சுட்டாங்க. இதை நான் ஆளுநரை தவறுதலாக பேசுறதுக்கு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை. மத்திய அரசினுடைய ஒரு தூதுவர் தான் நீங்க ஆளுநர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, அதுதான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை சீர்குலைக்கிற விதமா சட்டமன்றத்துக்கு போனா இல்ல முதல்ல தேசிய கீதத்தை போடுங்க, இல்ல இதை பண்ணாதீங்க, தமிழ் தாய் வாழ்த்து போடாதீங்க, நான் தேசிய கீதத்தை இசைக்கலன்றதுக்காக நான் எந்திரிச்சு போறேன். அது என்ன நான் கேட்குறேன், அது சட்டமன்றமா அல்லது உங்க வீட்டினுடைய ஏதாவது ஒரு மாட்டு தொழுவமா அல்லது மற்ற இடமா? எனக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றம் என்பது எங்களது முன்னோர்களான அரசியல் கட்சி தலைவர்கள் மாபெரும் அளவில் அங்கீகரித்த நல்லதொரு சபை. இந்த சபை மரபு கூட தெரியாத ஆளுநர் இதுவரை இங்கு பதவியில் நீடிப்பதே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பா இந்நேரம் மத்திய அரசு அவர் பணிமாற்றம் செய்யணும்னு முன்கூட்டியே பேசியிருந்தாங்க. செய்யாம இருக்கிறதே மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்விலும் நல்லா பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஆளுநர் போவார், ஆனா அமைச்சர் பெருமக்கள் வரமாட்டாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு பட்டம் வாங்குறதுக்காக வராங்க. அந்த பட்டம் வாங்குற பொண்ணு தனக்கு அளிக்கக்கூடிய அந்த பட்டத்தை
நீங்க உங்க கையில வாங்க விரும்பணும்னு இன்னொரு மந்திரி கையில வாங்கிட்டு போறாரு. இது மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சு. அதுக்கு உடனே ஒரு குரூப் இருந்துச்சு, இல்ல 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 இவங்க வந்து திமுக மாவட்ட செயலாளருடைய மனைவி, இவங்க திமுக மாவட்ட செயலாளருடைய சொந்தக்காரங்க. நான் கேட்கிறேன், தவறு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த பொண்ணு வாங்காம போனது தப்பு தான், அந்த ரைட்டு, பொது சபை நாகரிகம் தெரியாம நடந்துருச்சு. ஆனா இந்த வெறுப்புணர்ச்சி யாரால் ஏற்படுகிறது? நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம்தான் உங்களை ஒரு மனிதனாக இந்த பொது உலகத்திற்கு காட்டும். ஆகவே தயவு கூர்ந்து தமிழக மக்களினுடைய மனதினுடைய உட்கூறுகளையும் எண்ணங்களையும் நன்றாக புரிந்து கொண்டு அவர்களது எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆளுநர் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஆளுநர் பதவி என்பது அலங்கரிக்கப்பட்ட பதவி என்பதனை புரிந்து கொண்டு மக்களாட்சி செய்யக்கூடிய முதல்வர்களையும் அமைச்சர்களையும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும் மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்களையும் நீங்கள் மதித்து நடக்க வேண்டும். உங்கள் சார்பான கட்சி பிரமுகர்களை மட்டும் மதித்து நடப்பது ஒரு சார்பான செயல் என வன்மையாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கண்டிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இது தொடர்ந்து செயல்பட்டால் ஒரு மாபெரும் போராட்டம் ஆளுநருக்கு எதிராக இந்த தமிழகத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இதனை மறந்து விடாதீர்கள். கண்டிப்பாக ஆளுநரானவர் இன்று முதல் இனி மேற்கொண்டும் இந்த நிகழ்வை மத்திய அரசின் சார்பாக நீங்கள் பேசலாம். அதற்காக மாநில அரசை குறை சொல்வதே ஒரு நிகழ்வாக வச்சுக்கூடாது. நீங்கள் ஒரு அரசு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஐயா. அதே போல் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை மற்றும் பாஜகவின் வளர்ச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என கருதுகிறீர்களா? இதற்கு முன்னதாக 2 ஆண்டிற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்பொழுதுதான் அவர் ஆரம்பித்தார் என் மண் என் யாத்திரை என. மிகப்பெரிய அளவில் என் மண் என் யாத்திரை என எல்லா தமிழகம் முழுமையும் சுழண்டு வந்தார். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கே ஆதரவு இல்லாத நிலைமை இருந்துச்சு. அந்த கட்சிக்குள்ளேயே இந்த நம்ம சொல்லுவோம் உட்கட்சி பூசல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டில் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு மாதிரி பேசுவான், தம்பி ஒரு மாதிரி பேசுவான். ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் இருந்தாரு, டே அவன் என்னடா தலைவர் போட அப்படின்ற மாதிரி. இந்த நிகழ்வுலாம் அவங்க கட்சிக்குள்ளேயே நடந்துச்சு. நான் வந்து குறிப்பாக சொல்லணும்னா இது நான் நிறைய நிகழ்வுல சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் அண்ணாமலையை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன். எனக்கு அண்ணாமலை மேலே ஒரு மிகப்பெரிய பற்று இருந்துச்சுங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து அந்த பதவியை ரிசைனிங் பண்ணிட்டு அரசியலுக்கு வராரு. வரவேற்கிறேன், கண்டிப்பாக வரணும். ஆனால் எப்போ இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி பதவி விட்டுட்டு போகிறாரோ அப்போ அந்த விவசாயம் பண்ணணும்னு ஒரு கோயம்புத்தூர் ஒரு இடம் வாங்கினது கோடிக்கணக்கான மதிப்பு. நான் சொல்ல விரும்புறது என்னப்பா, முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ராஜா ஊழல் பண்ணா கோடிக்கு கோடி 0.00000 போட்டு 2 லட்சம் ஜீரோ போடுறீங்க. அப்போ உங்களுடைய கட்சி தலைமைகள் ஊழல் செஞ்சாங்களோ அல்லது எப்படி சம்பாதிச்சாங்க நீங்கள் அதை விளக்கணும். கண்டிப்பாக அதற்கான ஃபைல் அதற்கான ரெக்கார்டில் எப்படி இவங்க டிஎம்கே ஃபைலெல்லாம் கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்களோ அது மாதிரி எல்லா ஃபைலும் நம்ம கையிலும் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா ஃபைலையும் கண்டிப்பாக தூசு தட்டும். இந்த ஆல் பிரசன்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் கண்டிப்பாக தூசு தட்டி நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம் நாங்கள். அது இல்லை. ஆனால் இந்த சொத்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு அன்னையிலிருந்து அவர் மேலே ஏதோ ஒரு விதத்தில் அந்த இணை பிரியாத நட்பு கொஞ்சம் எனக்கு குறைஞ்சுதான் நான் நம்புகிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் நினைச்சிருந்தேன். அது குறைஞ்சுதான் நம்புகிறேன். நீங்கள் கூறியது போல் என் மண் என் யாத்திரைங்கிறதே ஒரு மிகப்பெரிய அளவில் செஞ்சாங்க. அதுவே இங்கே சாத்தியப்படலை. அப்படிங்கும் போது இன்னைக்கு என்னமோ தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம்லாம் எடப்பாடியார் ஒரு பயணம் போகிறாரு. தமிழனுக்கான பயணம்னு நமது இந்நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து போறாரு. பரவாயில்ல. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நடைபயணம் மேற்கொள்றோம், நாங்க இங்க போய் அதாவது தெருக்கல்ல இருக்கக்கூடிய கடைகள்ல முடிவெட்டி கொள்றது, காங்கிரஸ் தலைவர் ஐயா கூட பண்ணாரு. அதே மாதிரி இப்போ திமுக கட்சியிலையுமே வந்து உதயநிதி ஐயாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நடைபயணம் மேற்கொள்றாங்க. காலையில வாக்கிங் போற மாதிரி போறாங்க. இது ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தோணுதா இந்த மாதிரி நம்ம வந்து நடைபயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது? இது வந்து அரசியலுக்காக பயன்படுது. கண்டிப்பாக எளிமையான தலைவர் நான் என காட்டிக்கொள்வதில் அவர்கள் முனைகிறார்கள். இந்த எளிமையான தலைவர்கள் என காட்டிக்கொள்வது எப்பொழுது இருந்திருக்கணும்னா, நீங்க நெறியாளர் கேட்ட மாதிரி எளிமையான தலைவர்லாம் நீங்க வாழ்ந்துட்டு போங்க, மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் தேர்தலுக்காக மட்டும் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்றீங்கன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதான் உண்மை. தேர்தலுக்காக மட்டும் நீங்க எளிமையான தலைவராக இருக்கக்கூடாது. ஆமா, மோடி ஐயா டீ ஆக்கணும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் அதை மறுக்கலையே. அதே போலதானே எம்ஜிஆரும் படத்தில் நடித்தார். அவரும் ஒரு எளிய திருமகன் தானே. அதே போலதானே
நமது டாக்டர் கலைஞர் ஐயாவும் ஒரு பத்திரிகைக்கு வசனம் எழுதினாரு. சேலம் மாடர்ன் தேட்டரில் உட்காந்து வசனம் எழுதினாரு. அவரும் ஒரு எளிய மகான் தானே. எதையுமே நாங்கள் மறுக்கலையே. இங்கே யாருமே வானத்துல இருந்து குதிச்சு வந்தவன் கிடையாது. நீங்க ஒரு பதவிக்கு மேல போனதுக்கு அப்புறம் அந்த எளிமையை மறக்கிறீங்க பாருங்களா, அப்போ உங்களை மக்கள் மறந்துடுவாங்க. ஏன் இது நாள் வரை எம்ஜிஆர் இறந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆனால் இதுவரை ஒரு மலை கிராமங்களுக்கு சென்று எம்ஜிஆர் இறந்து விட்டார் என நீங்கள் கூறினால் நீங்க அங்கிருந்து முதல்ல என்ன பண்ண முடியாது, பலத்த காயத்தோட வெளியில் வர முடியும், உயிரோட வந்துட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் இன்னைக்கு வரை இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க மலைவாழ் மக்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர் அடித்தட்டு விஷயங்கள்ல கை வைக்கல, உணவு விஷயத்துல கை வைக்கல, படிப்பு விஷயத்துல கை வைக்கல, பொதுமக்கள் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையான பொருள்ல கை வைக்கல. எதையுமே அவர் கை வைக்காம இருந்தனாலதான் இன்று வரை உலகம் போற்றக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க. அதே போல உத்தம தலைவர்களாக நீங்க வாழணும்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். உத்தம தலைவர்களாக வாழ்ந்துட்டு போங்க. இந்த உலகம் உங்களை பேசும், இந்த உலகம் உங்களை ஏசாது, இந்த உலகம் உங்களை தூற்றாது, இந்த உலகம் உங்களை வாழ்த்த வேண்டுமாயின் நீங்கள் உத்தம தலைவராக வாழ்ந்து விட்டு போங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நெறியாளரின் மூலமாக அன்பு கோரிக்கை உங்களுக்கு வைக்கிறேன். நல்ல பதில் ஐயா. அதே போல் காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க ரகசியமா திட்டமிட்டு இருக்காங்களா? இருக்கலாம். ஒரு கட்சி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி ரகசியமான பல்வேறு திட்டங்களை அரங்கேற்றம் செய்ய தானே செய்வாங்க. அது ஏன் நம்ம போய் தப்புன்னு நம்புவானே? அது கண்டிப்பா அவங்க நிச்சயமா ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய கட்சியை வளர்த்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க நோக்கமா இருப்பாங்க. இல்ல என் கட்சி வளரக்கூடாது, இவங்க கட்சி வளரலாம், அவங்க கட்சி வளரலாம்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கட்சி வளர்றதுக்கு கண்டிப்பா என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க. காங்கிரஸ் கட்சியை இந்த தமிழகத்தில் வளர்க்கணும். ஜோதிமணி கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நமது இந்நாள் எம்பி ஜோதிமணி அவர்கள் கரூரினுடைய எம்பியா இருக்காங்க. இப்போ காங்கிரசினுடைய அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த எலெக்ஷனை நமது ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. இதுல நீங்க தயவு கூர்ந்து ஏதாச்சும் இந்த கோஷ்டி அரசியல்லாம் செய்யாதீங்க, கோஷ்டி அரசியல் பண்ணாம இங்கவாவது நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க விடுங்கன்னு கேட்கறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மண்ணோடு மண்ணா பறிச்சு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய கட்சி தெரியுங்களா காங்கிரஸ் கட்சி. ஒரு காலத்துல நீதி கட்சிங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி, இன்னைக்கு நீதி கட்சியே இல்லை. இப்ப நாங்க ஏன் இந்த அளவுக்கு நாம ஆதங்கப்படுறோம், இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிங்கிறது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கட்சி. பாடுபட்டாங்களோ பாடுபடலையா அதை பத்தி நம்ம பேசினா அரசியல் ஆயிரும். ஆனா உறுதுணையாக இருந்த கட்சி தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு வரதை பார்க்கும்பொழுது மனது வலிக்குது. ஸோ அதனால அவங்க ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடாக பேசிட்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், அவங்க ஸ்டாண்டர்டா அரசியல் பண்ணணும் அப்படின்னா அவங்க திமுக கூட இருந்தாதான் அவங்களுக்கான அரசியல் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எனது தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அவர்கள் அதை மீறி வேறு ஒரு கூட்டணிக்கு தாவக்கக்கூடியோ அல்லது ஏடிஎம்கே கூடவோ அல்லது ஏதோ இன்னொரு மூன்றாவது அணி கூட உருவாகலாம், யாருக்கும் தெரியாது. அங்கேயே அவங்க போனாங்க அப்படின்னா இங்கே அரசியல் பாதிக்கப்படுதோ இல்லையோ மத்தியில் அரசியல் பாதிக்கப்படும் என்று இந்த 29 எம்பிகள் திமுகவினுடைய எம்பிகள் வருவார்கள் என காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சி பெருமூர்கள் மறந்து விடாதீர்கள். இவர்கள் இங்கு ஏதாவது பிள்ளையார் சொல்லி போடலாம் என நினைத்து இவர்கள் சதி திட்டம் தீட்டினார்களாயின் பிஜேபி முழுமையாக காத்திருக்கிறது திமுகவை பிடிப்பதற்கு. திமுகவும் செல்வதற்கு எந்த விதத்திலும் ஆட்சேபனை தெரிவிக்காது. காரணம், எதிரிக்கு எதிரி நண்பன். நீ என்னை எதிரியாக நினைத்தால் நான் உன்னை நண்பனாக நினைப்பேன் என்பதெல்லாம் அந்த காலத்தினுடைய பழமொழி. இப்பெல்லாம் அது எடுபடாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட முடியாது, ஒரே கன்னத்தில் மறுபடியும் அடிச்சு விடுவாங்க. ஆதலால் மத்தியில் அரசியல் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் விரும்பினால் தொடர்ந்து செயல்படலாம். இல்லை மாற்று கூட்டணிக்கு செல்வோம் என அவர்கள் சென்றால் அவர்கள் கட்சியினுடைய நிலை இன்னும் கூட அதால பாதகத்திற்கு செல்லும் என்பது எங்களது கருத்து. நல்லதையா. அதே போல் தமிழகத்தின் கடன் சுமை மற்றும் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து காங்கிரஸ் தலைவர் பேசியது திமுக கட்சியின் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக அது ஒரு விரிசலை தானே ஏற்படுத்தும். இது காங்கிரஸ் கட்சி தலைவர் மட்டும் இதை செய்யலங்கம்மா. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபியினுடைய தலைவர்கள் இப்ப கொஞ்ச நாளா அந்த சுப்பிரமணி கொஞ்ச நாளா பேசாம இருக்காப்புல. பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார். பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய மூத்த தலைவர்கள் இந்த வேலையை கண்டினியூவா தொடர்ந்து செய்வாங்க.
இப்போ என்னன்னு தெரியல, கால நேரம் கெட்டு போச்சான்னு தெரியல, அவங்கெல்லாம் கம்முன்னு அமைதியாக ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், யாராவது ஒரு 5 பேரோ 4 பேரோ கொண்ட குழுவை போடுங்க, அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர் மட்டும் பேசினா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சிதம்பரம் ஐயா ஒன்று பேசுறது, கார்த்திக் சிதம்பரம் ஒன்று பேசுறது, இந்த பக்கம் ஜோதிமணி அம்மா ஒன்று பேசுறது, செல்வ பெருந்தகை ஒன்று பேசுறது, இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் வேலுமணி ஐயா ஒன்று, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிக்கிட்டே போனாங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைதான் என்ன? இதுதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. அவர் பேசியது ஒரு மிகப்பெரிய தவறாகத்தான் அந்த அரசியலில் மிகப்பெரிய தவறாக முடியும். அதனால் ஏதாவது ஒரு கட்சி தலைவர்கள் அவங்க நியமித்து அதுக்கு பேசலாம். இப்போ கூட நேற்று கூட அறிக்கை கொடுத்தாங்க, நேற்று கூட பேட்டி கொடுத்தாங்க. நம்ம நிருபர்கள் கேட்கும் பொழுது இல்லை, இதெல்லாம் சும்மா வெறுமன கேலி கூத்தான அரசியல் செய்கிறாங்க அவங்க, நாங்கள் யார் கூடயும் கூட்டணி பேசலை, இதெல்லாம் பொய்யான செய்தின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. தெரியல, நம்புவோம், பார்ப்போம் என்னன்றது. அதே போல சமூகத்துல ஊழல் மற்றும் சீர்கேடான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்க கட்சியை விமர்சிக்கிற எதிர்கட்சி விமர்சிக்கிறதுக்கு பொறுப்பேற்கிறது மாதிரி ஏன் அந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு காண அவங்க ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க? விமர்சிக்க மட்டும் பொறுப்பேற்கிறாங்களே, அத சூழ்நிலையை தீர்க்கிறதுக்கும் அவங்க முடிவெடுக்கலாம்ல. அரசியல் பண்றாங்க, வேற என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசியல் பண்ணி அரசியலில் தனக்கான அந்த சுயலாபத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இந்த அரசியல் செய்யக்கூடிய நிகழ்வு அவர்கள் வாக்கு அரசியலாக மாறும் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா ஒருபோதும் மாறாது. நீதிக்கு நீதிதான் எப்பவும் பதில், நேர்மைக்கு நேர்மை தான் எப்பவும் பதில், தவறுக்கு தவறு தான் உங்களுக்கு பதில். அடிக்கு அடி, உதைக்கு உதை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை, நான் இன்னைக்கு அரசியல் பண்ணலாம், ஏதோ ஒரு 10 ஓட்டு மாறலாம், 5 ஓட்டு மாறலாம். அம்மா அவங்க கேட்கறது போல எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று விமர்சிக்கிறது, உடனே 5000 கொடுத்தாலும் விமர்சிக்கிறது, உங்களுக்கு 5000 பரிசு கொடுக்குறனாலும் விமர்சிக்கிறது, ரோடு போட்டால் விமர்சிக்கிறது, இந்த பக்கம் தார் ஊத்துனா விமர்சிக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா விமர்சிக்கிறது. விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் அதற்கு ஏன் அந்த பதிலை நீங்கள் தேடவில்லை என்பதுதான் எங்களது கேள்வி. முதல் நிகழ்ச்சியில் இந்த கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் விமர்சிக்க யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், விமர்சிக்கத்திற்கு நீங்க முன்னால வரீங்க, ஏன் அதற்கான தீர்வை தேடல? அதற்கான தீர்வை தேடுங்க. நாங்க எல்லாம் மக்களாகிய நாங்கெல்லாம் உங்களுக்கு கூட நிற்கிறோம். தீர்வை நான் தேட மாட்டேன், ஒன்லி இவங்களை விமர்சிப்பேன். என் நோக்கம் இவங்களுடைய நன்மதிப்பை சிதைக்கணும். அப்போ இவங்களுடைய நன்மதிப்பை சிதைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஆண்டவன் உங்களது நன்மதிப்பை ஆட்டோமேட்டிக்காக சிதைச்சிருவான். அதனால் இது தவறான ஒரு செயல். நல்ல தெளிவான பதில் ஐயா. அதே போல் திமுக ஆட்சியில ஊழலே இல்லைன்னு அவங்களால அடிச்சு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஊழல் நடந்தாலும் அவங்க பெரும்பாலும் எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் கண் துடைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான்? யாருமா இப்ப நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் இருப்பார்கள் நம்புகிறீர்கள் நீங்கள்? அதற்காக உடனே நான் தூய்மையான, நிச்சயமா அடிச்சு சொல்லுவான், நாங்க தூய்மையானவங்க, நீங்களும் தூய்மையானவங்க இருங்கன்னு கேட்கிறோம். பொதுமக்களாகிய நாங்கள் தூய்மையானவர்கள், நீங்கள் தூய்மையான இருக்கு. அவங்க இல்லைல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன பண்றது, சத்துணவு ஊழல்ல ஒரு 100 கோடி நான் ஊழல் செஞ்சுட்டு யாராவது எந்த அரசியலை சொல்லுவாங்களே, இதை நம்ம எதிர்பார்க்கலாமா? சொல்ல மாட்டாங்க. காரணம் அவங்க அப்படியே பழக்கப்பட்டுட்டாங்க. ஊழலே ஒரு இடத்தில் நடந்தாலும் கூட எங்கள் ஆட்சி போல் பொன்னான ஆட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது திமுக மட்டும் இல்லைம்மா, இது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும், இது பிஜேபிக்கும் பொருந்தும், இது காங்கிரஸுக்கும் பொருந்தும், இன்னும் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது பொருந்தும். அதே மாதிரி கட்சி மட்டும் ஊழல் செஞ்சதுக்கு பழகிட்டாங்கன்னு சொல்றதை விட மக்களே அதுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா, மக்களை நீங்க குறை சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. மக்கள் பழகவில்லை, யாரும் தூய்மையா இல்ல, இப்படிதான் எல்லாருமே நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. வேற வழி இல்லை. மக்களுடைய அன்றாட சூழல்களை சற்று யோசித்து பாருங்கள். முன்னாள் நிகழ்ச்சியில் நான் விரிவாக பதில் கொடுத்திருந்தேன். மக்களுடைய அன்றாட சூழல்கள் என்னன்னா, தாம் பிள்ளைய வளர்க்கணும், வளர்த்து ஒரு நல்ல ஆளாக்கணும், அவனை ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போகணும், தான் சம்பாரித்து தான் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு சொத்து சேர்க்கணும். இது மக்களுடைய அன்றாட தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு திமுகவே பிடிக்கல, திமுகவே ஓட்டு போடலாம், கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் வாங்கணும், அந்த மகளிர் உதவித்தொகை வாங்க. இந்த நினைப்புக்கு மக்கள் ஏன் தள்ளப்படுறாங்கன்னா, மக்களுடைய பொருளாதார சுமைகளும் மக்களுடைய பணிகளும் அன்றாட தேவைகளும் அதிகப்படியா இருக்கு. அதனால் இது மக்கள் பழகிட்டாங்க. மக்கள் திருந்தணும் தான். திருந்தறதுக்கான டயத்தை யார் கொடுக்கறது? யார் திருந்தறதுக்கான அந்த வாய்ப்பை தருது? அந்த வாய்ப்பை தரத்துக்கு யார் இருக்கா, காத்திருக்கா? யாரெல்லாம்
நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள் நிறைய பேர். இப்போ சமீபத்தில் இறந்து போனார் நம்ம டாடா நிறுவனத்துடைய இயக்குனர் அருமையான ரத்தன் டாடா அவர்கள் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போலாம் யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் 1000 கோடி 500 ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு அமைச்சரை எனக்கு பேர் கூட தெரியும், சொல்லலாம் நான் மாட்டேன், சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரே ஒரு அமைச்சருடைய சொத்தை தூக்கினா போதும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வாழ வைக்கணும். ஆனால் இவ்வளவு பணத்தையும் வச்சு ஏதோ ஒரு படத்தில் கேட்குற மாதிரி, திரைப்படத்தில் கேட்குற அந்த பணத்தை திங்கவாடா போகிறங்கிற மாதிரி. சரி, பரவாயில்ல, அருமையான ஒரு தலைவர், எழுச்சி மிகுந்த ஒரு தலைவர் விஜய் உருவானதை நம்புவோம். தான் சம்பாதித்தேன், ஒரு படத்திற்கு 500 கோடி சம்பாதித்தேன், ஒரு படத்திற்கு 1000 கோடி சம்பாதித்தேன், 2000 கோடி சம்பாதித்தேன் எல்லாம் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அந்த சம்பாதித்த காசுல பொதுமக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசை ஒரு கிராமத்தை தத்தெடுத்து பண்ணலாமே. இது விஜய்க்கு ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிற, ஒரு நண்பர்ன்ற முறையில ஒரு அன்பு கோரிக்கையா இருக்கட்டும். ஏன் அதை செய்ய முன் வரல? இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர். இதெல்லாம் விட்டுட்டு தீய சக்தி தூய சக்தி, என்ன வெங்காய சக்தி, ஒரு சக்தி இங்க கிடையாது. சக்தியே இருக்கான்னு தானப்பா கேள்விக்குறி. அதுவே என்ன புரிஞ்சுக்கல நிறைய பேருக்கு. ஏப்பா இந்த மண்ணுல சக்தி இல்லை, இது திராவிட மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லிட்டு போயிட்டான்னு எல்லாரும் நம்மளை என்ன பண்றா, குத்திக்கிட்டு இருக்கா மத்திய அரசு. எங்கடா இங்க சக்தி இல்லைன்னு நம்ம சொல்றோம். சக்தி இருக்குன்னு அவன் சொல்றான். அப்புறம் என்ன இங்க தீய சக்தி தூய சக்தி? அப்ப தீயவோ சக்தி, அப்ப தீய சக்தி நல்ல சக்தி ஒன்று இருக்குல்ல. அப்ப அந்த நல்ல சக்தி யாரு? நீங்க மட்டும்தான் நல்ல, நீங்க வராதுக்குள்ள ஒரு நல்ல சக்தி இருந்துக்கணும். அவரை ஏன் குறிப்பிட மாட்டேங்கிறீங்க? அதனால பொதுமக்களை நம்ம குறை சொல்றதை விட்டுட்டு அரசியல்வாதிகள் உண்மையா இருந்துட்டு போங்க. 500 வருஷம் 1000 வருஷம் இங்க இருக்க போறது யாருமே கிடையாதுங்க. உங்க மனசாட்சிக்கு தகுந்தபடி உண்மையாக வாழ்ந்து விட்டு போங்கள். கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை போற்றும் 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 போற்றும். ஐயா, அதே போல் வாரிசு அரசியல் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக கட்சியில் நல்ல தகுதி வாய்ந்த உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, அல்லது அவர்களின் குடும்ப அரசியல் தான் அங்க இன்னமும் நிலவிட்டு இருக்கு, அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க? அது உங்க கருத்து என்ன? அதாவதுமா, பொதுவாகவே ஒரு கட்சி ஒரு அளவுக்கு மேல ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ வளர்ந்துடுதுன்னு வைங்க, யாரை நம்புறதுன்னு ஒரு கேள்விக்குறி வந்துடுது. நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணுத. ஒரு தந்தை தன் மகனுக்கு தான் தன்னுடைய சொத்து எழுதி வைப்பார். அவருடைய அண்ணன் மகனுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி வைக்க மாட்டார். அப்ப ஒரு தந்தை தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறிய தொகை சிறிய சொத்தை கூட தன் மகனுக்கு அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, ஏன்னா தான் மகன் தன்னை ஏமாத்த மாட்டான், அப்பாங்கிற அந்த உணர்வு என்னுடைய ரத்தம் ஓடுதுன்னு நினைப்பான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அரசியல் கட்சியில நிறைய அரசியல் கட்சியில் நீங்க பார்க்கலாம். ஏன் சமீபத்தில் கூட ஓபிஎஸ்ஸின் ரத்த சொந்தமாக இருந்த, உயிருக்கு உயிராக இருந்த ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவத்தில் இணைந்தார் அப்படிங்கிறோம். அப்ப அவருக்கு எவ்வளவு மனநிலை பாதிக்கப்படும், அவர் மன ரீதியை எப்படி உணர்வார்? அதே போல என்னைக்காவது நேரலாகிய நீங்கள் என்றாவது டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியில் சேர்ந்தவன் வந்திருக்கா? இல்ல. எடப்பாடி மகன் இந்த கட்சியில் இணைந்தான் வந்திருக்கா? விஜய் மகன் இந்த கட்சியில் இணைந்தான் வந்திருக்கா? ஏன் ஏன் அவர்கள் உயிருக்கு உயிராக, உயிருக்கு நிகராக தன்னுடைய தந்தையும் தன்னுடைய தனையனையும் அவர்கள் மதிக்கிறார்கள். நிறைய சொத்து சேர்ப்பதற்காக நாடக நடிகர்களாக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்க இருக்கிறார்கள். அப்போ யார நம்ப? தாம் பையன் இருந்தா பரவாயில்லன்னு கொண்டு வர்றது வாரிசு அரசியல் தப்பு தான், வேற வழி இல்லையே. இங்க உடனே அதுக்கு ஒரு குரூப், நாங்களாம் பிஜேபியில் வாரிசே இல்லப்பா, என்னப்பா ஏதுப்பா துளிவுப்பா. அப்ப ஒரு கட்சியும் வளர்ந்து வரக்கூடிய முறைகள் என்பது மாற்று வேறுபாடுகள் மாற்று சிந்தனைகள் உள்ளதா இருக்கும். உங்கள்கிட்ட வாரிசு இல்லைங்க, ஆனா மத அரசியல் கையில் வச்சிருக்கீங்க. நீங்க மத அரசியல் கையில் இல்லை, வாரிசு அரசியல் கையில் வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இது ஏன் ரொம்ப வேறுபடுத்தி பார்க்குறீங்க? எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். ஒருத்தர் ஒயிட் சட்டை போடுவார், ஒருத்தர் கலர் சட்டை போடுவார், ஒருத்தர் திருநீர் வைப்பார், ஒருத்தர் நாமம் போடுவார், ஒருத்தர் பட்டை போடுவார். ஆனால் மத்திய அரசு நீங்கள் நாமம் போடுறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அபத்தமாக இருக்குது. எங்களுக்கு நீங்கள் பட்டை போடாத பரவாயில்ல, நாமத்தை போடுறீங்க.
தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நல்லதொரு நிதியை நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீர்கள் எனில் தமிழகம் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் என இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நெறியாளர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, அதே போல் தன்னிடம் உள்ள ஆட்சி அந்த அதிகாரம் வந்து அவங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அவங்க குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நினைக்கிறதுனால ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. வாரிசு அரசியல் அப்படின்றது நீங்கள் எண்ணுவது போல வாரிசு அரசியல் மிகப்பெரிய ஒரு கொடூரம்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கான தொண்டு செய்கிறாங்களா, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உதயநிதி ஒரே ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் ஜெயிக்க வச்சார்ல, அப்புறம் எங்கே இருக்குது உங்களுக்கு வாரிசு? அந்த உதயநிதி செங்கலை தூக்கலாம் அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிச்சுக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு செங்கலை தூக்கி ஜெயிக்க வச்சார்ல, தலைவர் ஆகிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வாரிசுன்னு கிடையாது. ஆமாம் வாரிசுங்கிறீங்க, உதயநிதி நிற்கிறாரு, எப்படி அத்தனையாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு சேப்பாக்கத்தில்? அப்புறம் எங்கே இருக்குது வாரிசு? மக்களாகிய நாம் தான் தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்றத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். ஸோ அதனால் வாரிசு அரசியல் தவறு தான். இந்த நிலையை நீங்கள் இப்போதைக்கெல்லாம் உடனேலாம் அழிச்சிட முடியாது. கேட்குறேன், வாரிசு அரசியலுக்கு எதிராக அணிதிரண்டவர் தான் வைகோ, திமுகவில் இருந்து. அவருடைய மகன் தான் நீ கட்சியினுடைய செயல் தலைவர். மறுக்க முடியுமா? என்னை சாட்டையை கொண்டு சுழற்றி அடியுங்கள் என கூறியவர் தான் ஐயா டாக்டர் ராமதாஸ். அவருடைய மகனை தான் கட்சி தலைவராக்கினார். இப்போ அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அது அடுத்த விஷயம். ஆகையால் வாரிசு அரசியல் நிச்சயமாக எங்காவது ஒரு வகையில் புகுத்தப்படும். ஆகையால் குடும்பம் இருக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு செஞ்சா நம்ம கேட்கலாம், அவ்வளவுதான். நன்றி ஐயா, நல்லது. அதே போல் கட்சி தாவல் செய்பவர்களை வந்து கட்சியில வந்து இணைக்கிறார்களே, அது அரசியல் ரீதியாக சரியானது தானே? இது மக்களுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? மக்களுக்கு எப்படி நீங்க அதை துரோகம் நம்புவீங்க? சரி, ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க, உடனே வர வேணாம்னு சொல்ல முடியாது இல்ல? கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது சரிதான் ஐயா. அது ஒரு தடவை செஞ்சா பரவாயில்ல, பல முறை இப்படி தாவிட்டே ஒரு கட்சியில ஒண்ணு செஞ்சுட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க. அதை வந்து அந்த கட்சியினரும் வந்து ஓட்டிற்காக சேர்த்துக் கொள்கிறார்கள். ஓட்டிற்காக சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை அவர்கள் கெடுக்கிறார்களே. கண்டிப்பாக மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை கெடுக்கிறார். உதாரணத்துக்கு நான் ஐயா செங்கோட்டையன் ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது மாபெரும் தவறு. இன்னொரு கட்சியில் இணைந்தது ஒரு மிகப்பெரிய மாபெரும் தவறு. அது அவருடைய சொந்த முடிவாக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி எடுத்துருக்கோம்னா, சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது அட்லீஸ்ட் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாமையாவது இன்னொரு 4 மாத காலத்துக்கு. இப்போ இந்த 4 மாத காலத்திற்கு அங்கே பொதுமக்களை செய்யக்கூடிய நல்ல தொண்டுகளை செஞ்சிருக்கலாம். இது போல நீங்க கேட்குறீங்க, கரெக்டு, தப்பு தான். ஆனால் அந்த கட்சி தலைவர்கள் விரும்புகிறாங்களே. செங்கோட்டையன் ஐயாவை நம்ம விஜய் ஐயா விரும்பினதால தான் செங்கோட்டையன் போறாருங்க. விரும்பலன்னா போக முடியாது. ஜேசிடி பிரபாகர விஜய் ஐயா விரும்பினதால தான் போறாங்க, இல்லைன்னா போக முடியாது. பிஜேபிக்கு நம்ம அம்மா விஜயதாரணி அம்மா இங்கிருந்து நம்ம ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி போனாங்க. இடையூறுக்கு மன்னிக்கவும். இதே போல இன்னொரு ஒரு விமர்சனமும் இருக்கு. அதாவது தங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த கட்சிக்கு போனா நமக்கு வந்து ஒரு பதவி கொடுப்பாங்க, நம்ம ஒரு உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க தாவறாங்கன்னா மக்கள் நினைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கலனாலும் தடுத்துட்டு போவாங்க. இப்ப இருவர் இங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். உங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் பொதுமக்களாகிய அவர்களும் எனக்கும் ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்தாலும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஆகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் 2 நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்று 3வது நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு வரவேற்பை நேயர்களாகிய அவர்கள் அளித்திருக்கிறனால நம்ம அந்த நிகழ்ச்சியில் வந்து உட்காந்து பேசணும். இதுதான் அங்கேயும் அவங்களுக்கான அந்த இடத்தை அவங்க கொடுக்கல, அவங்களான ஸ்பேஸ் இல்லை, வேற வழி இல்லாம அவங்க இன்னொரு கட்சியை நோக்கி போறாங்க. அவங்க போறது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. அதே விதத்துல போறவங்க பொதுமக்களை பத்தி யோசிச்சுட்டு போங்க, பொதுமக்கள் தான் முக்கியம் நான் சொல்ல வரேன். ஐயா, அதே போல் எதிர்கட்சிகள் மற்றும் விமர்சனங்களை ஒடுக்குவதற்காக அரசு இயந்திரங்கள் போன்ற போலீஸ் இந்த மாதிரியானவங்களை வந்து பயன்படுத்தி அவங்கள வந்து ஒடுக்க பாக்குறாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஒடுக்கத்தான் செய்வாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு நீ பணிஞ்சு போ, அப்பதான் எல்லாமே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு தாசில்தார் ஆபீஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பணிபுரியக்கூடிய பெண்களினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. சாதாரண எந்த ஆபீஸ் போனாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்துல அந்த பெண்களையோ அங்க இருக்கக்கூடிய அந்த நலிவடைந்த ஆண்கள் சொல்லக்கூடிய அந்த விவரம் தெரியாத ஆண்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கீழேயே வச்சுட்டு இருக்கு பாப்பா. படிச்சிருப்பான், நல்லா படிச்சிருப்பான், பிஹெச்டி முடிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு அந்த விவரம் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் போட்டு அப்படியே நசுக்கி வச்சிருப்பான். இங்கே இருக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இவன் மட்டும்தான் மேலே போய் இவன் மட்டும்தான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும். இந்த நிலை தொடர்ந்து இருக்கு. ஆனால் இந்த முறை ஒழிக்கப்படணும் தான். கண்டிப்பாக இதுவும் ஒரு நாள் நேயர்களாகிய உங்களிடத்தில் இதை நான் ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன். தேவதாசி முறை போல இந்த முறையும் ஒரு நாள்
ஒழிக்கப்படும். நேர்களாகிய நீங்களே அதை ஒழித்து கட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நான் கூறுகிறேன். நிச்சயமாக இந்த முறை ஒழியும். தப்பது. ஏன்னா ஓயாம ஒருத்தனை போட்டு போட்டு அழுத்திட்டே இருந்தால் ஒரு நாள் வெகுண்டு எழுவான். எழக்கூடிய காலம் வரும். விமர்சனத்தை ஒடுக்குவதற்காக அரசு இயந்திரங்களை பயன்படுத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் பயன்படுத்துவா? பயன்படுத்துறவங்க தான் பயன்படுத்த. யார் அரசியல் கட்சியில யார் அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என் வாயிலிருந்து வர நினைக்கிறேன். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கட்சி அதை பயன்படுத்துறாங்க. அது பயன்படுத்துவது தவறு. குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக ஒரு அரசு இயந்திரம் ஒருவனை ஒடுக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் ஒடுக்கி கொண்டே வந்தால் நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒடுங்கி விடுவீர்கள். மக்களை அவ்வளவு இழிவாக நடத்தக்கூடாது. மாபெரும் தவறு இல்லையா? மாபெரும் தவறு. இதற்கான பதிலை அவர்கள் நிச்சயமாக இந்த பூவுலகில் வாழும் போதே அவர்கள் கண்டிப்பாக அதற்கான பிரதிபலனை அடைவார்கள். எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம். நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரி தவறு பண்ணாங்களோ அவங்கள ஏகப்பட்ட நபர்களை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த பூவுலகில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், அவர்கள் செய்த அந்த வினையின் காரணமாக அந்த பிரதிபலனை அடைந்து விட்டு சென்றார்கள். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் சமீபத்தில் அரங்கேற்றிய சட்டங்கள்னு பார்த்தீங்க, இப்போ குடியுரிமை சட்டம், கல்வி கொள்கை, இந்த மாதிரியான விமர்சனத்துக்கெல்லாம் நீங்க என்ன பதில் தருவீங்க? குடியுரிமை சட்டம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவேற்கக்கூடிய அந்த விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு பர்டிகுலர் மதத்தை மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி நிகழ்வுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நீக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும். இருந்தாலும் கூட அது விமர்சனத்திற்கு உட்பட்டு குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் அது குறித்து நாம் இன்னும் நீதிமன்றத்தில் அந்த விசாரணை இருக்குது. அதனால் அது குறித்து நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். இருந்தாலும் கூட குடியுரிமை சட்டம் போல ஒவ்வொரு சட்டமும் வளர்ச்சி திட்டங்கள் முன்கூட்டியே நான் வரணும்னு சொல்லியிருக்கேன். வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. பொதுமக்களை பற்றி எண்ணி அதன் பிரகாரம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்களுக்கு அரசியல் கட்சி தொடர்ந்து அவங்களுக்கு ஏன் வழங்குறாங்க, அவங்களை நிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கிறாங்களே, அது தவறு இல்லையா? திரும்பி அவங்க வாய்ப்பளித்தாங்கன்னா மக்களுக்கு திரும்ப அவங்க அதையே தானே செய்வாங்க. அது ஒரு ஏன் நிற்கிறாங்க, ஏன் வாய்ப்பளிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் குற்ற பின்னணி உள்ளவன்ட்ட தானே அது என்ன சொல்றது, பல்லு இருந்தால் தான் பக்கோட சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல, அது போல குற்ற பின்னணி உள்ளவன்ட்ட தான் பணம் நிறைய வச்சிருக்கான். அவன் தான் வேணும் நமக்கு. ஏன்னா இந்த தொகுதியில இவன் என்னதான் அவன் ஜெயிப்பான்னு நம்புறாங்க அந்த அரசியல் கட்சி. ஒருவனை வீழ்த்த வேண்டுமெனில் ஒருவனை வைத்துத்தான் வீழ்த்த முடியும் என்பதை அரசியல் கட்சிகள் தந்திரமா பயன்படுத்துறாங்க. ஆனா இது சூழ்ச்சியில முடிஞ்சிடும். இன்னைக்கு தந்திரமா நீங்க ஜெயிச்சு வந்துடலாம், ஒரு கட்டத்தில் அது சூழ்ச்சியில முடிஞ்சிடும். ஏன்னா குற்ற பின்னணி உள்ளவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டா தமிழகத்தில் எடுத்துக்கணும். தமிழகத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க நார்த் சைடு பண்ண தமிழகத்தில் பேசுறீங்க. தமிழகத்தில் குற்ற பின்னணி உள்ள வேட்பாளர்கள் மிகவும் குறைவு. மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குற்ற பின்னணி உள்ளவர்கள் மிகப்பெரிய போஸ்டர்கள். நான் பேர் சொல்ல விரும்பல, அது நல்லா இருக்காது நிகழ்ச்சி. அதனால் குற்ற பின்னணி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதே தவறு. ஆனால் இங்கே எங்கே தெரியுமா நமக்கெல்லாம் இருக்குது, இவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள், இவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் சொல்றாங்க பாருங்க, அவனே குற்றம் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இதே போல் தொடர்ந்து அவனுக்கு வாய்ப்பு அளித்தா அது மக்களுக்கு செய்யற மாபெரும் துரோகம் இல்லையா? துரோகம். அதுக்கு என்ன பண்றது? துரோகம் தான். அந்த கட்சி வீணா போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய கட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. இதான் நான் இதற்கு முன்னாலே நிறைய கட்சி பேரை சொன்னேன். நிறைய கட்சி அழிஞ்சு போச்சு, அதே மாதிரி அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். இது யாருக்கான மாற்றம் வேண்டும்? இந்த நிகழ்விற்கு யார் மாற்றத்திற்காக? கண்டிப்பா மக்களாகிய நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். மக்கள் மாற்றம் கொண்டு வந்தா இது மாற்றப்படும் நினைக்கிறீங்களா? மக்கள் மாற்றம் சொல்றது நீங்க அரசியல் மாற்றமா புரிஞ்சுக்க கூடாது. மக்கள் மாற்றம் சொல்றது நீங்க உங்க பகுதியினுடைய எம்எல்ஏவை சரியான எம்எல்ஏ தேர்ந்தெடு. நான் என்ன சொல்றேன், 234 தொகுதியில சுயாட்சி எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுங்க. ஆனா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எப்படி வேலை பார்ப்பாரு, அவங்க யாருன்னு நினைச்சு கொண்டு வாங்க, அவ்வளவுதான். அதே போல திமுக கட்சியினர் நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவேன் என்று கூறியும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்கை மறந்து அதிக எண்ணிக்கையில டாஸ்மாக் கடையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க தான் சொன்ன அந்த வாக்கை மறந்து எலெக்ஷன்ற அந்த வாக்குக்காக அதை செய்யறாங்கம்மா. இதை ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. அவங்க தான் பேசுறாங்க பாருங்க, அந்த பேசின அந்த வாக்கை மறந்துட்டாங்க, அந்த வாக்குறுதியை மறந்து விட்டார்கள். தேர்தலுக்கான அந்த வாக்குக்காக அந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தால் ஒரே ஒரு கையெழுத்தில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்தை போட்டாரா நாளைக்கே மதுவிலக்கு அமல். நீங்களாம் நினைப்பது போல உடனே அதுக்கு 10 பேர் மதுவிலக்கு அமல்படுத்தினா 10 பேர் செத்துருவான், 100 பேர் செத்துருவான். டே எத்தனை நாள்டா இந்த சாப்டரை ஓட்டிக்கிறதுலாம் அந்த படம் ஃபிளாப்பு தம்பி, அப்படிலாம் கிடையாதுங்க.
மது விலக்கு அமல்படுத்தினா நிறைய நபருக்கு அது தோன்றும். அதற்கான மாற்று ஏற்பாடு அரசு ஏதாச்சும் வச்சிருக்கோம். ஆதலால் முதலமைச்சர் நினைத்தால் நாளைய தினமே முழு பூரண மது விலக்கை கொண்டு வரலாம். அதற்கு ஒரு 10 பேர் ஐயா கள்ளச்சாராயம் வந்துருமே, நல்லச்சாராயம் வந்து வந்தா வந்து போய் அப்பா எங்கே பார்த்தாலும் ஒரு மூலையில் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினே ஒரு ஒயின் ஷாப் அது இது இருக்குது. இறங்கினா நேராக இறங்கினா குடுன்னு ஓடி போய் பேக்க மாட்டு ஒயின் பாட்டில் வாங்குறான். இந்த நிலம் மாறி போது அவங்க கல்லாவது குடிச்சிட்டு போறான், நல்லா இருக்கு. அதே போல் பள்ளிகளுக்கு அருகாமையில வந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மது அத டாஸ்மாக் கடைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ எண்ணற்ற செய்திகள் இந்த கடந்த 5 வருடங்கள்ல பள்ளிக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு முன்னாடி செயல்படுகிறது, இதனால் மக்கள் அவல நிலைக்கு உட்படுகிறார்கள் என்று நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதற்கு அது தொடங்குவதற்கு முன்பே அதுக்கு அருகாமையில் பள்ளி மருத்துவமனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? நல்லா தெரியும். யார் தொடங்குறாங்க? தொடங்குறவங்க போலாமே அரசியல் கட்சியினுடைய ஒன்று எதிர்கட்சியை சார்ந்த பிரமுகர்களாக இருக்கும், இல்லைனா ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகராக இருக்கும், இல்லைனா மிகப்பெரிய ஆளுமை மிக்க தொழிலதிபராக இருக்கும். அவங்களுக்கு தேவை பணம்னு வந்துட்டானேம்மா. இப்போ நம்ம அதான் நியூட்ரன் திட்டத்தை பற்றி கூட முன்னால் நம்ம பேசியிருந்தோம். பணத்துக்காக பிணம் தின்னும் கழுகுகளாக மாறிவிட்டார்கள் இவர்கள். இவர்களை மக்கள் மாற்றுவார்கள், இல்லை என்றால் மாற்றப்படுவார்கள். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. எழுச்சி மிகுந்த தமிழகத்தில் நல்லதை செய்யக்கூடிய தலைவர்களுக்கு இங்கு வாழக்கூடிய தகுதியும் நல்ல ஆட்சி புரியக்கூடிய தகுதியும் என்னாலும் இருக்கும், என்னாலும் இருக்கும். அதே சமயம் யாரெல்லாம் தப்பு செய்யல கண்டிப்பா மாற்றப்படுவீர்கள். அதே போல ஐயா, அரசியல் கட்சிகள் தங்களின் சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு மக்களோட நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அவங்க நல்ல செயல்களை செய்யலாம், ஆனா அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதோட விமர்சனமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஏன் எப்படி செய்வாங்கன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு செய்யணும் கேட்கிறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் செய்யணும்? நீங்க பொதுமக்களாகிய நீங்க ஓட்டு போடுறீங்க, எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த எம்எல்ஏ செய்யல அப்படின்னா இருக்கக்கூடிய 5 லட்சம் பேரும் போய் கேட்கலாம் அப்படின்னா வரமாட்டான். 4 பேர் தான் வருவான். 4 பேர் போய் எழுத்துனா நேரம் துப்பை சுட்டுறான். சுட்டுட்டான். அப்புறம் என்ன சொல்றான்? சுட்டுட்டா 2-3 பேரை சுட்டுட்டான். இதை கேட்கறதுக்கு யாராவது வாப்பா, இதையாவது கேட்கறதுக்கு வேணாம். ஐயோ என் மேலே கேஸ் வந்துடும், நான் எப்படி எம்எல்ஏவை பகச்சுக்கிறது? தம்பி, எம்எல்ஏவே உனக்கு வேலை செய்யக்கூடிய பணியாள்பா, நீ உருவாக்குற நபர்னா ஏன்னா அதான் என்ன சொல்றது, ஒரு படத்தை வாயை பற்றி கண்ணை பற்றிட்டு பேசாமல் இருந்தோம்டா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தோம்னு இருக்கான். அப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தேன்னா எப்படி உனக்கு கிடைக்கும்? இதை நீ போய் அரசியல்வாதி ஏன் செய்யலையான்னு சொல்ல, அவனுக்கு அந்த நினப்பு வரவே நீங்கள் வைக்கலையே. எந்த இடத்துல யாரை வைக்கணும், எப்படி வைக்கணும், அதை வைக்கணும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஆளுங்கட்சின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா? நல்லா தீர்மானிங்க. யாரையும் ஒருத்தர் எதிர்கட்சியை பலமாக வைங்க, அதெல்லாம் விட்டுறது. ஆளுங்கட்சிக்காரர்களோ எதிர்கட்சிகள் என்ன பண்ணா கட்சியை பூரா பிரிச்சு விட்டுறது. அப்போ 50,000 ஓட்டு ஒரு இடத்துல விழுகுதுன்னா ஒருத்தன் 30,000 ஓட்டை பிடிக்கிட்டு போயிடுறான். மீதி இருக்கக்கூடிய 20,000 ஓட்டை 4 பேர் பிச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? யாரெல்லாம் கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டலையா தான் வீரன்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிட்டு போயிடுறான். அப்போது பொதுமக்களாகிய நீங்கள் தான் அவர்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி வாக்களிக்கணும். வாக்கு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். பத்திரிகையாளர் கையில் இருக்கக்கூடிய பேனா எவ்வளவு பெரிய ஆயுதமோ அதே போல வாக்கு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். நிச்சயமாக அதை உணர்ந்து செயல்படுங்கள். இது குறித்தான அடுத்தடுத்த செய்திகள் எங்கள் தினவடியல் நாளிதழில் வெளியாகும். அதை பார்த்து விட்டு அதற்கு தகுந்தபடி நீங்கள் செய்யுங்கள் என அன்பு கோரிக்கை வைக்கிறேன். நல்ல பதில் ஐயா. அதே போல் டிஜிட்டல் இந்தியாவாக மாறிவிட்டது, நம்முடைய நாடு வந்து முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆதார் மற்றும் அரசு ஆவணங்களை வந்து திருத்தம் செய்யறதுக்காக மக்கள் அதிகாலையில இருந்தே போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், அரசு அலுவலகங்கள் வாசல்ல காத்திருக்கக்கூடிய அவல நிலை வந்துடுச்சு. இது எப்படி டிஜிட்டல் இந்தியாவா ஆகும்? பேருக்குத்தான் இங்கே வெறுமன டிஜிட்டல் இந்தியா. இது குறித்தான ஒரு தபால் நிலையத்தோட ஒரு அதிகாலை 5 மணிக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நான் சண்டையிட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா என்ன லேடிஸ்க்கு 5 மணிக்கு கால் பண்ணுறீங்க? எங்க லேடிஸ்ன்னு நீங்கள் யார்? நீங்கள் போஸ்ட் மாஸ்டர், நீங்கள் பொதுமக்களுடைய ஊழியர், எதற்காக இவர்களை 2 மணிலிருந்து நிற்க வைக்கிறேன்னு கேட்டேன். இது குறித்தான விண்ணப்ப கடிதங்கள் ஏற்கனவே என்கிட்ட புகார் கடிதம் 4-5 கடிதத்துக்கு மேலே ஒரு ஊரில் வந்துருச்சு. போய் நேராக போய் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்களாம் அவங்கள வர சொன்னோம், அவங்களா வந்துட்டாங்க. எப்படி? போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள காவலராக இருக்கக்கூடிய அவர்கள் கூட உள்ள தாழ்பால் போட்டு படுத்திருப்பாங்களா? பொதுமக்களாகிய ஓட்டு போடக்கூடிய எஜமானர்களாகிய இவர்கள் கை குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியில பணியில, அதாவது உள்ள கூட அனுப்ப மாட்டாங்க, வெளியில பணியில கேட்டுக்கு வெளியே நிற்கணுமா? நாங்களா வர சொன்னோம், அவங்கத்தான் வந்திருக்காங்க.
நான் அப்போ கேட்பேன், நீங்கள் தானே சொன்னீங்க 20 டோக்கன் தான் 30 டோக்கன் ஒரு நாளைக்கு, ஏன் அதை முன்கூட்டியே முத நாளே கொடுத்து அனுப்பிடுங்க, பொதுமக்களை ஏன் அலக்களிக்கிறீங்க? இதே நிலை உங்கள் குடும்பத்தை சார்ந்த மகனுக்கோ மகளுக்கோ வந்திருந்தால் சும்மா இருப்பீங்களான்னு அதுக்கு பதில் இல்லை. சார் சாரி சார், எனக்கு மேலே அதிகாரி இருக்காங்க சார், சரி பார்ப்போம், இன்னும் 2 தினங்கள் இது சரியாகலைன்னா மிகப்பெரிய அளவில் இது மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு நல்ல விஷயமாகவும் பார்த்துக்கங்கன்னு சொன்னால் அது இப்போ வீடியோவை கொண்டு வந்தீங்க, பரவாயில்ல, பெரிய மக்கள் தான் இதுக்கு நீங்கள் போய் சொல்லணும். நீங்கள் போய் திருத்தம் செய்யறதுக்கு எதுக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு நிற்கிறீங்க? 10 பேர் நின்னா 10 பேர் இறங்கி ஏன் இதை முத நாளே டோக்கன் கொடுக்கணும்னு கேளுங்க. என்னப்பா இது ஓட்டு போற, என் வீதிக்கு வந்து நீ ஓட்டு போடுறதுக்கு கூட பணம் கொடுக்குற, எனக்கு ஏன்டா பணம் கொடுக்கணும்னு கேட்குறீங்க? என்னுடைய உரிமை, என் ஆதார் திருத்தம் வச்சது யாரு? மத்திய அரசோ மாநில அரசோ யாரோ ஒரு அரசாங்கத்தினுடைய தவறு தானே, நீங்க தானே திருத்தி கொடுக்கணும். நான் வந்தா ஏன் காக்க வைக்கிறேன்? நிறைய அரசு அலுவலகத்தை கொடு, போஸ்ட் ஆஃபீஸர் இன்னும் ஒரு 5-6 ஆஃபீஸர் போட்டு உட்கார வை, இல்லைன்னா ஒரு 30 டோக்கன் முத நாளே கொடுத்து விடு. ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட ஆதார் திருத்தங்கள் எப்படி வருது? ஆதார் டிபார்ட்மெண்ட்ல போட்ட அம்புட்டு பேரும் 12வது 10வது 12வது டிகிரி கூட முடிக்காத பசங்க. இடையூறுக்கு மன்னிக்கவும், இவ்வளவு அலட்சியமாக பதில் கூறுகிறார்களே, இது எத்தனை கண்டிக்கத்தக்க செய்தி. கண்டிப்பாக வன்மையாக கண்டிப்பாக நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இன்னும் 2 தினங்களில் சரியான பதிலெல்லாம் எழுத்துப்பூர்வமான லெட்டர் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். பாப்பா அவங்க நேற்று இன்னைக்கு லீவுனால நாளை என்னன்றதை நம்ம முடிவு பண்ணி அதை முடிவு பண்ணணும்னு இருக்கோம். நிச்சயமாக மாபெரும் அளவில் ஆல் பிரசன்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் சார்பாக இது ஏதாவது கண்டினியூவாக நடந்துச்சுன்னா ஒவ்வொரு தலைமை போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாலே மிகப்பெரிய அளவு போராட்டம் நடக்கும். ஏன்னா பொதுமக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், பொதுமக்கள் எங்களுக்கும் எஜமானர்கள். எங்களை நாங்கள் சம்பளத்துக்கு அமர்த்தலனாலும் நாங்கள் வேலை இல்லாத சமூக சேவர்கள், பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் கவனிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நாளைக்கு எங்களுக்கு ஒன்றுனா பொதுமக்கள் தான் வந்து நிற்பாங்க, பொதுமக்கள் ஒன்று நாங்கள் போய் நிற்க வேண்டிய கடமையில் இருக்கும். அதனால் இது கண்டிக்கத்தக்க விஷயம். பொதுமக்களாகிய நீங்களும் விழிப்போடு செயல்படுங்கள். ஏன் என்னை 2 மணி நேரத்துக்கு காக்க வைக்கிற? நீ யார் என்னை காக்க வைக்க? இங்கேருந்து போனால் தற்கல்ல டிக்கெட்டு புக் பண்ண போனால் பகல் 1 மணிக்கெலாம் போய் நைட்டில் ஆஃபீஸில் படுத்துக்கணும், அப்படியே படுத்துக்கணும், படுத்து இடத்த பிடிச்சி வச்சுட்டு போகணுமா? ஏன் எதுக்குன்னு கேட்குறேன். இது தட்கல்ல புக் பண்ணும்போது 30 பேருக்கு புக் பண்ணி கொடுக்கல, தட்கல் இல்லைன்னு கேன்சல் பண்ணு. அதுலேயும் 1 மணிலிருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு காவல்துறை அதிகாரி வருவார், அங்கே வேலை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரி வருவார், ரயில்வே போலீஸ் வருவார். சார் அப்படி மாதிரி உள்ள ஒரு டோக்கன் போகும், சார் வணக்கம் தானே உள்ள டோக்கன் போகும் தான் சார், சார் ரைட் ஓகே, அதை தட்டி விடுவோம். அப்போ தான் வரும் பாருங்க நமக்கு கோபம். அவனெல்லாம் பைத்தியக்காரன் நினைக்கிறான், கோவப்படுறவன கிடையாது. உங்களுக்காகத்தாயா அவன் பேசுறான். அந்த கோவப்பட்டு யாராவது கூட இருந்து எழுச்சியா பேச உடனே அவனை பைத்தியக்காரன், அவன் யாரும் பேச மாட்டான், அமைதியா இருப்பான். காரணம் நம்ம டிக்கெட்டு பாதிக்கப்பட்டுருமோ, நம்ம ஊருக்கு போவோம். ஏன் போகாட்டினாலும் என்ன, 10 நாள் கழிச்சு போவேன், அடுத்த நாள் போவேன், அப்படியே உலகத்தை வளைச்சு வச்சிருவேன். நீ பொதுமக்களே நீங்கள் எழுச்சி பெறாத வண்ணம் நிச்சயமா சொல்றேன், நீங்க யாருக்கோ நினைச்சு அலட்சியமா போனீங்கன்னா நாளைக்கு நம்ம மகனுக்கோ நம்ம தாய்க்கோ நமக்கோ பிரச்சனைக்கும் போது ஒருத்தர் நிற்க மாட்டான். பார்த்துக்கோங்க, எழுச்சியா செயல்படணும், எல்லாருக்காகவும் பேசணும், பொது சிந்தனை வேண்டும். இந்நிகழ்வின் மூலம் மக்களுடைய விழிப்பை மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு இந்த சேனலின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, அடுத்ததாக அதிமுகவின் தற்போதைய நிலைதான் என்ன, அது உங்களோட பார்வையில நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்ம கருத்து சொன்னோம்னா அது தப்பா போகுமான்னு கூட தெரியல. அதிமுகவுடைய நிலைதான் என்னன்னா, அதிமுகவே அப்படியே செதஞ்சு போச்சுமா. உள்ளபடியே அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவர், நான் ஒப்புக்கொள்கிறேன், அது எல்லளவும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனா யாருனாலும் கட்சிக்கு வாங்கன்னு சேர்த்துக்கணுமா என்ன? ஜெயலலிதாவை பற்றி பேசாத பேச்சா? நீங்க வாங்க யான்னு எல்லாரும் கூப்பிட்டு அரவணைச்சுக்கிட்டாங்களே அந்த அம்மா, அப்பதானே தலைவியா மாபெரும் தலைவியா உயர்ந்தாங்க. ஜெயலலிதாவை உருவத்தை வச்சு எல்லாம் கேள்வி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, அம்மா அம்மான்னு தெய்வமா வணங்குறாங்க. காரணம், அனைவரிடத்திலும் அரவணைப்பு என்கின்ற அந்த நல்ல பண்பு இருந்ததாலே. கலைஞரை திட்டாத திட்டா ஐயா வைகோ வாங்கன்னு சொல்லி தோல் மேல கை போட்டாரு, தெரியுமா? ஆனா இந்த எடப்பாடி அப்படின்ற ஒரு இது எதற்காக அப்படின்னா தன்னுடைய சுயநலத்திற்காக ஏதோ ஒரு அரசியல் பண்ற மாதிரி தெரியுது.
கட்சியே அழிஞ்சா கூட பரவாயில்ல, நான் அந்த பதவி, கட்சி அழிஞ்ச நீ எப்படி பதவியில் இருப்ப? புரியல எனக்கு. ஏடிஎம் கேட்குற கட்சி இருந்தா தானே, வீடு இருந்தா தானே நீ போய் உள்ள படுத்து தூங்க முடியும். கட்சியா ஒடிஞ்சு போச்சு, துண்டு துண்டா செதறி போச்சு. சார் நான் கேட்குறேன், தாவாக போன ஜேசிடி பிரபாகர் யாரு? தாவாக போன செங்கோட்டையன் யாரு? தனிச்சு நின்று போராடிட்டு இருக்கிற ஓபிஎஸ் யாரு? இந்த பக்கம் இருக்கக்கூடிய புகழேந்தி யாரு? தினகரன் யாரு? சரி, உங்களை பதவியில் அமர்த்தின சசிகலா யாரு? எல்லாத்தையும் மறந்துட்டு கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. துரோகி ஓபிஎஸ். இந்த ஜமக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் அவர். யாரு துரோகி? ஜெயலலிதா அம்மா ஆட்சியை தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. வழக்குல அவங்களுக்கு தீர்ப்பு குற்றவாளின்னு வந்த உடனே ஆட்சியை தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. அழகா அந்த சேர்ல கூட உட்காரல, அவரு பக்கத்திலே ஒரு சேர் கூட உட்கார்ந்தாரு. அவரு துரோகியா? திரும்பவும் மறுபடியும் வந்து அந்த அம்மா அங்க இருந்து வெளியில வந்த உடனே திரும்பவும் அந்த நல்லாட்சியை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா வாங்கம்மா, நீங்க பதவி ஏற்றுக்கங்கம்மா, உட்காருங்கம்மா. அப்போ எந்த விதத்தில் அவர் துரோகம் செய்தார்? அப்படியே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு வழக்குல தீர்ப்பு வருது. கடைசி அந்த அம்மா இறக்கும் தருவாய்க்கு முன்னால அப்பவும் முதலமைச்சர் ஓபிஎஸ், அப்பவும் மனுஷன் அந்த சீட்ல உட்காரல, பக்கத்துல சீட்டை போட்டு உட்கார்ந்து ஆட்சிக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் மாற்றிவிட்டு திரும்பவும் அந்த அம்மா சொன்ன, அம்மா நீங்க ஆட்சிக்கு வாங்க. 2 முறை அவர்களை பணியமர்த்தி, 3 முறை பணியமர்த்தினார்கள். 3 முறை பணியமர்த்திய போதும் அம்மா நீங்க ஆட்சிக்கு வாங்கன்னு தூக்கி கொடுத்துட்டு போன ஓபிஎஸ் துரோகியா? சசிகலா அம்மா ஒரே ஒரு முறை போய் ஜெயலலிதா சமாதியில சத்தியமா நான் வந்து ஆட்சி செய்வேன், சத்தியமா நம்ம ஆட்சி இருக்கும், சத்தியமா நம்ம ஆட்சி 3 முறை சத்தியம் பண்ணிட்டு போய் எடப்பாடி கையில ஒரே ஒரு முறை ஆட்சியை தூக்கி கொடுத்ததுக்கு அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சோடனே அம்மா அம்மான்னு சொன்னவங்க திரும்ப அந்த அம்மா வெளியில வரும்போது சும்மா சும்மான்னு சொல்லிட்டு போனேன். நீ துரோகிய? என்ன சொல்ல வர? மக்கள் என்ன அந்த அளவுக்கு என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பின்னால் இருப்பவர்கள் அனைவரும் சும்மா ஏதோ ஒரு பதவி சுகத்துக்காக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள், நிச்சயமாக நீங்கள் வீழ்த்தப்பட்டு விடுவீர்கள். இதே நிலையை நீங்கள் தொடர்ந்து சென்றீர்கள். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். இந்த கேள்வி நீ நெடுதூரம் பயணித்து செல்கிறது என்றால் அந்த அளவிற்கு அந்த ஏடிஎம்கே கட்சியினுடைய அந்த நிலைமையை இவர்கள் உருவாக்கி விட்டார்களே. நன்கு வளர்ந்து எனக்கு பின்னாலும் 200 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சி வளர வேண்டும் என தானே தாயாக அவர்களது தானே தாயாக இருந்த அம்மா அவர்கள், மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் சொல்லிவிட்டு போனார்களே, அந்த நிலையை தற்பொழுது சல்லி சல்லியா அடிச்சு நோக்கிட்டே அந்த வேதனையில பேசுறோம், வேற ஒண்ணு இல்லை. இதே போல இன்னொரு கேள்வி, இபிஎஸ் மனம் மாறுவாரா? ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்வாரா? என்னதான் நடக்கிறது? இபிஎஸ் மனம் மாறுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பது போலவே இதுவரை எந்த ஒரு விஷயமுமே தெரியல. ஆனா ஓபிஎஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னால ஒரு செங்கோட்டையனுக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை நடக்குது. திடீர்னு கட்சி விட்டுக்கிறாங்க, உடனே போய் ஒரு தாவக கட்சியில் சேர்ந்துக்கிறாரு. ஆனா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட அவரை கட்சியில விட்டு நீக்கி வச்ச 4 வருடத்துக்கு மேலாவது. நம்ம இந்த 4-5 வருடங்களாகவே தனிச்சு போராடிட்டு இருக்காரு. ஆனா அவர் நினைச்சிருந்தா இந்நேரம் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியினுடைய சப்போர்ட்டோட ஆளுநர் ஆயிருக்கலாம். ஏன் அமைச்சராக இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் ஓகே சொல்லிருந்தா கண்டிப்பா அமைச்சராவோ அல்லது ஆளுநராவோ ஆக்கியிருப்பாங்க. ஆனா எங்க அம்மா உருவாக்கின கட்சி, நான் இந்த கட்சி கரவேட்டி தான் கட்டுவேன், எதை தான் கட்டுவேன், என் மேல கேஸை போடு எதையோ போடு, என்னை எவனாலும் மிச்சம் பேசு, பான் பிரேக் தரணும், அதை பத்தி கவலை இல்லை, என் கட்சி எனக்கு முக்கியம் இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இன்று கூட உண்டு. நேற்று கூட அதை பேட்டி கொடுத்தாரு. அமித்ஷா வந்திருந்த போது அமித்ஷாவை சந்திக்க என்னை அழைத்திருந்தார்கள், நாங்கள் அரசியல் குறித்து தமிழக அரசியல் குறித்து பேசியிருந்தோம் என கூறினார். என்றால் அவர் அரசியல்னா என்ன அரசியல் பத்தி பேசுவார் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே பத்தி தான் பேசியிருப்பாரு. வேற என்ன அவருக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு?
என்னையே அந்த கட்சியில் நான் இணைய இன்னைக்கு தயாராக இருக்குன்னு பேசியிருக்கலாம், அல்லது இந்த பதவி கூட ஏதாவது நான் உங்களுக்குள்ள பேசியிருக்கலாம். இப்போ இன்னொரு மாற்று கட்சியை சார்ந்தவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து வர அளவுக்கு வச்சுட்டாரு எடப்பாடிங்கிறது தான் அந்த அதிமுக தொண்டனா இருந்து எல்லாருடைய கேள்வியும் என்னுடைய கேள்வியும் அந்த இருக்கு. இது நல்ல நல்ல பதில் ஐயா. அதிமுக இதை பார்த்த பிறகாவது மாறுவார்கள் என்று நம்புகிறேன். அடுத்த கேள்வி, அதிமுக மாறுறாங்களோ மாறலையோ, இபிஎஸ் மாறணும், ஓபிஎஸ் சேரணும், சசிகலா சேரணும், தினகரனும் சேரணும், இன்னும் இருக்கக்கூடிய மாற்று கட்சி தோழர்கள் இப்ப யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ, செங்கோட்டையன் முதற்கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரிவார் முதற்கொண்டு எல்லாரும் நான் கட்சிக்குள்ள சேர்ந்து இந்த கட்சியை மாபெரும் கட்சி ஆகணும். தமிழ்நாட்டில் ஆளுடைய எதிர்கட்சி வேணும் ஐயா, எதிர்கட்சி வேணும், நல்ல ஒரு கட்சியை வரணும். நல்ல நல்ல பதிலையா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தேருமா அல்லது முன்னேறுமா? தாவேகா இன்ன வர கட்சி அரசியலுக்கு இன்னும் வரல. அவங்க ஒரு ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கவுன்சிலர்கள், அதாவது நம்ம வார்டு மெம்பர்னு சொல்லுவோம், அவங்க கட்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விஜய் மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு 13 நபர்களுக்கு மேலா ஜெயிச்சுதான் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அதிகாரப்பூர்வமா 3 தான் நமக்கு தெரியும். அதனால அவங்க இன்னும் அரசியல் கட்சியாக முதல்ல மாறல. அரசியல் கட்சியா மாறுறது என்னமோ அவங்க எல்லாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே சொல்றாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஆட்சிக்கு வந்தாரு. அப்பா சாமி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அத்துணை வார்டையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியா பிரிச்சு அத்தனை இந்த வார்டுக்கு எத்தனை வாக்குச்சாவடி மெம்பர் போடணும், இந்த வார்டுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை வாக்காளர் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரமா வச்சிருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட அந்த புள்ளி விவர கணம் இல்லை. என்ன இருக்கு அதிகபட்சம்? ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்க, நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க, நல்ல பணம் செலவு பண்றாங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எத்துணை வாக்குச்சாவடிகள் உள்ளது என்பதை விஜய் சொல்வாரா? எடப்பாடி தோல்வியை சந்தித்தாரோ தோல்வியை சந்திக்கலையோ, முதலமைச்சர் அதெல்லாம் அடுத்து. ஆனா எடப்பாடி சொல்லுவார், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா உதயநிதி அவர்கள் சொல்லுவார்கள். உடனே கேட்கலாம், ஏன் இப்ப நாங்க சொல்லி கொடுத்து விஜய். அடுத்து நான் கேட்கிற கேள்வி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த வாக்குச்சாவடிக்கு எத்தனை பேர், ஒரு 4 பேர் குறைஞ்ச நியமிக்கணும். அதெல்லாம் நியமிச்சாச்சா? எவ்வளவோ பணிகள் இருக்கும்போது எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், தூய சக்தி தான் முதலமைச்சர், தூய சக்தி தான் முதலமைச்சர்னா இது வெத்து பாட்டா போயிடும். கண்டிப்பா நிச்சயமா ஜெயிச்சு வாங்க, வரவேற்கிறேன். நல்லது செய்யுங்க மக்களுக்கு. ஆனா நல்லெண்ணத்தோடு ஜெயிச்சு வாங்கன்னு சொல்றவங்க. நல்லதையா, நல்லதொரு பதில். ஆளுநர் ரவி ஐயாவிற்கும் திமுகவிற்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு தான் என்ன? இது எப்பொழுது தீர்விற்கு வரும்? திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 29 பேரும் பிஜேபியில் சேர்ந்தால் தீர்வு ஏற்படும். சேர சொல்லுங்க. நாளைக்கு திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சியில் ஆளுநர் உட்கார்ந்து இதே டிபேட்ல வேற ஒரு டிபேட்ல நம்ம பேசுவோம். கண்டிப்பா போய் கை கொடுத்து சால்வையை போடுவாரு, முதலமைச்சர் மாதிரி நல்லவர்கள் கட்டி பிடிப்பார். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிஜேபியில போய் நாங்க ஐயா ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லணும். சொல்ல மாட்டாங்களே, அதுக்கு என்ன பண்றது? சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதான் நம்ம விரும்புகிறோம். சொல்லக்கூடாதுன்னு தான் ஓட்டும் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். ஆகையால் அவர்கள் எண்ணுவது எப்படியாவது மீனை வலைக்குள்ள சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது சிக்காத மீன் வலையை மென்னுட்டு வெளியில வந்துருச்சு. இது மீன் வலையும் தின்னுரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த மீன் சிக்கனாலும் சிக்காத இன்னொரு மீன் அந்த மக்களாகிய எஜமானர்கள் கொண்டு வரல் என்பதையும் பிஜேபிக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. அது கண்டிப்பா ஒரு காலத்தில் நடக்கும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து செயல்படலாம் வாய்ப்பே கிடையாது. ஆளுநர் ஒன்றும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. அவர் கண்டிப்பா 5 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டியவர். இன்னும் 2-3 வருட காலத்தில் அவர் போயிடுவாரு. இன்னொரு ஆளுநர் வந்தாலும் பிரச்சனை கொடுப்பாரு, தலைவலி கொடுப்பாரு. அதெல்லாம் மீண்டும் வந்து ஆட்சி நடத்தணும். ஆட்சிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்ப ஆட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு நம்ம முதலமைச்சர் ஆளுறதுங்கிறதுலாம் எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சு தான் வரணும். அதனால அந்த சாதனையெல்லாம் ஐயா முதலமைச்சர் அவர்கள் முறியடித்து விட்டார்கள் நம்புவோம். கண்டிப்பாக ஒரு சாதனை மிக்க தலைவர் தான் முதலமைச்சர். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. நிச்சயமாக அவரது ஆட்சி தொடர்ந்து நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நல்ல ஒரு பதில் இல்லையா? அதே போல் தற்போது வங்கதேசத்துல இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய வீடு எரிக்கப்படுகிறது. அவர்களுடைய மகள்கள், சகோதரிகளா இருக்கட்டும், பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகிறார்கள். இதுக்கு எப்பொழுதுதான் தீர்வு காணப்போகிறது பாஜக? பாஜக தான் அதை ஏற்படுத்துதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இந்த கேள்வி கேட்டால் கூட விமர்சனமும் வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி விமர்சனத்துக்கு நம்ம வந்து உட்பட்டவங்க, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. விமர்சனம் வச்சாலும் நம்ம ஏத்துக்கிறோம். இது எல்லாமே பிஜேபி தான் செய்யுதோங்கிறது தானப்பா கேள்வியா இருக்குங்க. இவங்கத்தான் எல்லா விஷயத்தையுமே
அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்களோட தான் எங்களுக்கு பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இவங்க எப்படி விட்டா இப்படியே விட்டு இப்படியே போனால் ஒன்று இவிஎம் மிஷினை மாற்றுறான், இல்லைன்னா மக்களுடைய மனசை மதத்தை சொல்லி மாற்றுறான், அப்படி இல்லைன்னா திமுகவா கூட்டணிக்கு வா, இல்லைன்னா உன் மேலே கேஸு போடுவோங்கிறான், இல்லைன்னா ஏடிஎம்கே நீ வா, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவோங்கிறான். இப்படியே சொல்லி போயிட்டு இருந்தால் மக்களாகி நம்மளாம் என்ன தான் நினைக்க போகிறோம், என்ன தான் பண்ணுவோம். இதே நிலைமை தான் மணிப்பூரில் நடந்துச்சு. யாரும் கேள்வி கேட்பாடு இல்லை. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனது அருமை தம்பி தங்கைகளை அவர்களது உடலினுடைய அனைத்து துணிகளையும் கலட்டி விட்டுலாம் என்னென்ன செயல்பாடு. ஐயா, அதை சொல்கிறதுக்கே ரொம்ப 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 மோசமான ஒரு நிலையாக இருக்குது. என் மனநிலை அது சொல்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அழுகாத்திரமாக வருது. இன்னும் இதெல்லாம் வந்து பதட்டத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைத்தால் கண்டிப்பாக பதட்டத்தோடே உங்கள் ஆட்சி கலைக்கப்படும். அது யாராக இருந்துட்டு போங்க. பதட்டத்தை ஏங்க ஏற்படுத்துறீங்க? அது பிஜேபியோ, அது திமுகவோ, அது ஏடி, பதட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் முதல்ல ஏற்படுத்தாது. ஒரு சாதாரண ஒரு திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டுமே. ஏண்டா இவ்வளோ நாளாக நீ விளக்கேற்றாம இன்னைக்கு வந்து விளக்கேற்றுற, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஓடிக்கிறான்னு சொன்னேன். இல்லை இது சேகர் பாபு பண்ண பிரச்சனை தான். இல்லை இது ஸ்டாலின் பண்ண பிரச்சனை தான். முஸ்லீம் பூரா அப்படியே கம்முன்னு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும். என்னதான் சொல்ல வர நீ? நேராக வந்து ஸ்டாலின் தான் உன்னை விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை சேகர் பாபு தான் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாரா? இது குறித்தான விஜய் பதிலாம் எங்கன்னா தெரியாது. ஆனால் நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். என்னப்பா இது? ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அதெல்லாம் பேச முடியாது. ஆனால் நான் முதலமைச்சர். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அடே அப்பா சார், இந்த ஃபேஸ்புக் பேஜ் திறக்க முடியலப்பா, திறக்க முடியல. விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர், அஜித்குமார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர், பின்னால மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் போட்டு ஒரு ஏஐல படத்தை போட்டு அழகா வச்சிருக்கான். வெக்கமா இல்ல? பொதுமக்களாகிய எஜமானர்கள் தான் தீர்மானிக்கணும். ஏஐயா தீர்மானிக்குது? நீ போய் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்பர் அளவுக்கு பொதுமக்கள் நீ அவ்வளவு சாதாரண போட்டிய. நீ ஒரு வார்டு உறுப்பினர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி தேர்ந்தெடுக்கான்னு தெரியுமா? ஒரு காலத்தில் என்ன தெரியுமா பேச்சு இருந்துச்சு? இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். சிறுபான்மை மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது தொல் திருமாவளவன் அவர்களை இவர்கள் ஜாதி மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டால் இவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விடுவார்கள், அவர்களே ஒண்ணுக்குள்ளன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர்கள் 2-3 பேர் நம்ம சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப ஒன்று கூட்டிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதிலிருந்தே புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். குறைத்து மதிப்பிட்டால் நீங்கள் குறைந்து போய்விடுவீர்கள். ஐயா, அதே போல் வட மாநிலங்களில் நடக்கும் அனைத்து கொடூர செயல்களிலும் பாஜக உறுப்பினர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வட மாநிலத்தில் என்ன நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொடூர செயல்பாடுகள் எல்லாமே பிஜேபியில இருந்து தான். எல்லா விளக்கங்களுமே பிஜேபி காரங்க தான் செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சிறிதளவும் பயமே இல்லாம பண்றாங்களே, அது யார் கொடுத்த தைரியம்? நிச்சயமா அவங்க பயம் இல்லாம பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அதனால அதை பண்றாங்க. அதை வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, தொடர்ந்து பண்ணுவாங்க. ஆனா அது அவங்களுக்கான அந்த சீர்கேடுன்னு அவங்க என்ன புரிஞ்சிக்கல. கண்டிப்பா அந்த சீர்கேடுன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமா அவங்க செய்வாங்க. ஒரே இரவில் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது திமுக. இது மக்களின் நலனுக்காகவா அல்லது அரசியலில் ஓட்டு பெறுவதற்காகவா? கண்டிப்பாக அவர்கள் அரசியலுக்காகத்தான் எல்லா விளக்கத்தையும் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு அரசியலாக தான் போகுது. இருந்தாலும் கூட சிறப்பு மிகுந்த ஒரு திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் போராட்டத்திற்கு இன்னைக்கு மாபெரும் ஒரு வெற்றி காண செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, நம்ம முன்னாலேயே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆசிரியரை மதிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது நம்ம சொன்னதுனால நடந்துச்சு, நம்ம சொல்லலை. ஏதோ ஒருத்தங்க நம்ம சொன்ன அந்த விஷயமோ அல்லது மாற்று விஷயங்கள் சொன்னதையோ எல்லாம் சேர்ந்து அந்த முதலமைச்சர் நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற நிகழ்ச்சி நம்ம சொல்லியிருக்கோம். ஆசிரியர்களை மதிச்சாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். முதலமைச்சராக இருக்கிறவங்களே நீங்கள் தான் ஆசிரியர் தான் உருவாக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கருத்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் முதலமைச்சர்களுடைய காதுகளுக்கு செவிகளுக்கு சென்றடைந்து அந்த முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். மிகுந்த ஒரு வரவேற்பை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன். உள்ளபடியே மனம் மகிழ்கிறது. பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஆட்சி நல்லாட்சி தொடர வேண்டும் அல்லது நல்லாட்சி மலர வேண்டுமாயின் அரசு ஊழியர்களோ இருக்கக்கூடிய பொதுமக்களோ குடிமக்களோ பாதிக்கப்படக்கூடாது.
என்பதை உணர்ந்த முதலமைச்சர் இந்த செயல்பாட்டை நான் வரவேற்கிறேன். அதே போல ஐயா, இது நல்ல பதில். அதே போல் ஒரே இரவில் எந்த சட்டத்தையும் அமல்படுத்த அதிகாரம் உள்ள முதல்வர் ஏன் இத்தனை ஆண்டு காலம் மக்களின் நலனுக்காக நலத்திட்டங்களையும் நல சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு தாமதம் வகித்தார்? நான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நலத்திட்டம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் நிறைய நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவர்கள் நினைத்தால். கண்டிப்பாக நலத்திட்டங்களை அவர்கள் நிறைய நலத்திட்டத்தை, ஏன் ஒரே நாளில் தான் கையெழுத்து போட்டார். மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. 2.5 கோடி மக்கள் பயன்படுறாங்களே, மகளிர் உதவித்தொகை வாங்குறாங்களே, நல்ல திட்டம். நீங்க சொன்னது போல ஒரே ஒரு கையெழுத்துல முழு மதுவிலக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் முன்னாலே சொல்லியிருக்கோம், முழு மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக முதல்வர் கையெழுத்திடுவார். நிச்சயமாக முழு மதுவிலக்கு வரும். இது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனதருமை சகோதரி கனிமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க. திமுக மகளிர் அணி தலைவி அவர்கள் நிச்சயமா நாங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம். பெண்களுடைய தாலிகள் அறுக்கப்படுகிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட திமுக ஆட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள். இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு, திமுக ஆட்சிக்கு அடிமை ஆட்சியை அகற்றிவிட்டு திமுகவுடைய விடியல் ஆட்சிக்கு ஓட்டு தாருங்கள் என கூறினார்கள். விடியல் ஆட்சிக்கு ஓட்டு தந்துட்டோம். ஆட்சியை உங்க கையில கொடுத்துட்டோம். 4.5 வருஷம் நீங்க ஆண்டுட்டீங்கன்னா 6 மாதம் இருக்கு. போறதுக்குள்ள நல்லது செஞ்சுட்டு போங்க சாமி, நல்லது செஞ்சுட்டு போங்க. நல்லது ஒரு பதிலையா. அதே போல் தாவேகாவில் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் இணைவது தாவேகாவில் மட்டும் கிடையாது, எல்லா கட்சியிலும் அந்தந்த கட்சி தோழர்கள், ஒவ்வொரு மாற்று கட்சி தோழர்கள் தொடர்ந்து இணைகிறாங்க. ஆனா இங்க நீங்க குறிப்பிட்டது போல இதை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நிறைய முக்கிய ஏடிஎம்களுடைய பிரமுகர்கள் தாவேகாவில் இணைகிறாங்க. செங்கோட்டையன் உட்பட, ஜேசிடி பிரபார் உட்பட, அவருடைய மகன் உட்பட, இன்னும் இருக்கக்கூடிய மாற்றுகள் நிறைய தோழர்கள் சொல்றாங்க. புகழேந்தி வரப்போறாங்க, வைத்திலிங்கம் வரப்போறாங்க, என்ன நிறைய பேர் அடிப்படுது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஆளுமை இல்லையோ, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி இங்க இல்லையோ, இந்த நிலையை நமக்கு காட்டுது. எந்த ஒரு ஆளுங்கட்சியிலையும் கண்டிப்பா ஒரு கட்சி ஆளுதுன்னா மக்கள் மத்தியில ஒரு நெருடல் இருக்கும். நெருடல் என்ன சொல்றது, ஒரு கட்சி ஆட்சியில் ஆண்டுட்டு இருக்கும் போது கண்டிப்பா அந்த கட்சி ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். இந்த குறைய மக்கள் உணர்வார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாத சூழல் உருவாகும். இந்த நிலைமையை எடப்பாடி பயன்படுத்திக்க தவறிட்டாரு. நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு எனதருமை சகோதரர் விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார் என நம்புவோம். வேற வழி இல்லை. ஒருத்தர் வாழணும்னா ஒருத்தர் ஆளணும், தப்பு இல்லை. ஆனா யாருமே வீழ்ந்துடக்கூடாது, யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஐயா விஜய் கிட்ட உள்ள ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி தலைவரையோ அல்லது ஒரு கட்சியோ தாக்கி பேசுறன்ற முறையில தவறுதலா பேசுறாரு. அதை குறைச்சி கொண்டாருன்னா கண்டிப்பா மாபெரும் தலைவரா, இன்னைக்கு வராரு இல்லையோ, என்னைக்கு மாபெரும் தலைவரா நிச்சயமா ஒரு நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவோ நல்ல ஒரு அமைச்சரும் நல்ல ஒரு பதவிக்கு அவர் வருவார். அது எல்லளவும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் யாராக இருந்தாலும் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பண்புள்ளவர்களிடமிருந்து அன்பான விஷயங்களை வாங்கி கொண்டு மதித்து நடந்தால் நிச்சயமா நல்ல ஒரு தலைவர் அவர் வருவார். அது எல்லளவும் மாற்றமில்லை. நானும் வரவேற்கிறேன், பொதுமக்களாகி எல்லாரும் வரவேற்போம். அதே சமயம் வாக்கு வங்கி அரசியல் பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை தவிர்த்து விட்டு பொதுமக்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அன்பு கோரிக்கை வைக்கிறேன். நல்லது ஒரு பதில் ஐயா, சிறப்பாகவே சொன்னீங்க. அதே போல சமீபத்தில் மத்திய இணை மந்திரி எல் முருகன் அவர்கள் பாரத் 2026 என்ற கேலண்டரை வெளியிட்டது சரியா தவறா? கண்டிப்பாக தவறு, 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 100% தவறு. ஏன் இந்தியா 2026 வெளியிட்ட என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? என்ன பாரத்? அப்போ உங்கள்ட்ட அந்த ஆளுங்கட்சிக்கிற அந்த பவர் இருக்குன்னு பண்றீங்க. நீங்க தமிழ்நாடு தனி நாடுன்னு நாங்க காலாண்டு போடுறோம், ஏத்துக்குவீங்களா? மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மத்திய அமைச்சர் அவர்களே, எல் முருகன் அவர்களே, தமிழ்நாடு தனி நாடுன்னு காலாண்டு போடுறப்பா, உடனே உங்க கட்சியினுடைய தலைவர்கள், ஏன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர எல்லாரும் சொல்லுவாங்க. அதிகமாக அந்த வார்த்தை 3 எழுத்து வார்த்தை, சாவில் ஆரம்பிக்கும். நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. எனக்கு அந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை, பேசணும்னு எனக்கு தேவையும் இல்லை. நாளைக்கு தமிழ்நாடு தனி நாடுன்னு காலாண்டு போடுறோம், என்ன பண்ணுவோம்? நீ
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அப்படின்னா உடனே பாரத் 2026 அதனுடைய தமிழாக்கம். மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொன்ன உடனே உனக்கு குத்துனுச்சு வலிச்சிச்சு. இவங்களை மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்லி இந்த மதிப்பிறக்க செஞ்சுட்டாங்க திமுகன்னு சொல்லிட்டு அப்படியே பதறுனீங்க, கத்துனீங்க, கதறுனீங்க. அப்போ நீங்க பாரத்னு சொல்லும் போது நாங்க வாயை பொத்தி அப்படியே வாயடைச்சு கண்ணெல்லாம் மூடிட்டு தூங்கிடணுமா சாமி? நீங்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு இந்த மத்திய அமைச்சர் பதவிக்கு நீங்கள் வரவில்லை, அதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவர் நீங்கள். ஆதலால் தான் தொடர்ந்து இது போல புறக்கணிக்கப்பட்ட செய்திகளை செய்வதாக நான் அறிகிறேன். நீங்கள் புறவாசல் வழியாக வந்துவிட்டு அந்த மத்திய அமைச்சர் பதவிக்கு வந்துவிட்டு அங்கிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாமா? அவரிடத்தில் நீங்கள் கூற வேண்டாமா? ஐயா, பாரத் என்பது இன்ன வரை அதிகாரப்பூர்வமா நம்ம அறிவிக்கல, இந்தியான்னு இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? என்ன பாரத் நான் கேட்கிறேன். இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க பாப்போம். மாண்புமிகு எல் முருகன் அவர்களே சொல்லுங்கள். இந்தியா என்கின்ற பேரை பாரத் என்கின்ற பேராக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? திருட்டுத்தனம் பண்ணிவிட்டோமா? இந்தியாவில் மொள்ள மாதிரி தனம் நடந்துருச்சா? இந்தியாவில் முடிச்ச வைக்கத்தனம் நடந்துருச்சா? பேரையே மாத்துறீங்க. ஒரு நிறுவனத்தோடைய பேரை மாற்று பேரா இன்னொரு பேரா மாத்திரம்னா தப்பு நடந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு நாட்டினுடைய பேரை மாற்ற வேண்டிய காரணம் கொச்சை சொல்லா இருக்கா? இந்தியாங்கிறது கொச்சையா இருக்கா? சொல்லுங்க. இந்தியாங்கிற பேரை மாற்ற நீங்க முயன்றீங்க அப்படின்னா தமிழகம் தனி நாடாக அறிவிக்கப்படும். அதற்கு எல்லாரும் நாங்க ஊடகவியலாளர்கள் நாங்களே துணை நிற்போம். இந்தியா என்னுடைய தேசம். எனக்கும் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களே, எனக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மத்திய அமைச்சர் நீங்கள் எல் முருகன் ஆகிய நீங்களே, அது எல்லளவும் மாற்றமில்லை. பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டுகளில் மக்களால் இன்னும் கூட சாதாரண வார்டு உறுப்பினர் பதவி கூட ஜெயிக்க முடியாது. பார்த்துக்கோங்க. என்ன பாரத் 2026 எனக்கு ஒன்றும் புரியும். எதற்கு இந்த பேர் வருது? வேண்டாம், இந்தியா 26 என மாற்றி அந்த காலண்டரை வெளியிடுங்கள். நன்றி ஐயா, நல்ல தெளிவான பதில். தற்போது சமூகத்தில் எழுந்து வரும் மக்களின் அரசியல் கேள்விகளுக்கு தெளிவாக பதில் தருவதற்காக நம் நிகழ்விற்கு விருந்தினராக வருகை தந்திருந்த ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதேபோல் பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் மற்றும் குற்ற செய்திகளுக்கு தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது துணிந்துணல் சேனல். நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி ஐயா.